வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜயந்தி விபூஷணம். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் கோபால விம்சதி என்னும் பிரபந்தத்தில் முதல் ஸ்லோகத்தில் கண்ணனை விருந்தாவனத்தே நடந்து நடந்து சென்றவனாகவே பாடுகிறார். விருந்தாவனம் விரஜபூமி, 84 குரோஸ் விரஜபூமின்னு சொல்லுவார்கள். 84 குரோஷம் விரிவு, 168 மைல் அதனுடைய பரப்பளவு. அது நெருஞ்சிமுள் காடாக இருந்ததாம். நவகானனம் அதை புது காடாக மேய்ச்சல் நிலமாக கண்ணன் தன் திருவுள்ளத்தாலே சங்கல்பத்தாலம் மாற்றிவிட்டார். ஒரு நாள் ஊர்க்காரர்கள் அனைவரும் இன்று நாம் நிலாச்சோறு சாப்பிட்றதுக்காக புறப்படுவோம், அவாவா வண்டி கட்டி கொள்ளுங்கோள், பிருந்தாவனத்தை நோக்கி போவோம். புறப்படுறார்கள். வனம் பிருந்தாவனம் நாம பசவ்யம் நமகானனம் கோபகோபி கவாம் சேவ்யம் புண்ணியாத்ரி திருண வீருதம். அழகான மரங்கள், செடிகள், கொடிகள், கண்ணனுடைய திருவடி பட்டிருக்கும் இடம். வாருங்கள், எல்லாரும் போகலாம். கிளம்பிட்டா தச்ருத்வா ஏகதியோகோபாக சாது சாத்விதி வாதினக. நாமும் உள்ளூர்லேயே இருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நல்ல வேளை வெளியூர் பிரயாணம்னு சொன்னீர்கள், வாங்கோ எல்லாரும் புறப்பட்டு போவோம். இப்பதான் முதல் முறையா கண்ணன் அங்க போறார், இடத்தை பார்த்துக்கு போறார். அதுக்கப்புறம்தான் பசுமாடு கன்றுகளை மேய்ப்பதற்காக பலரும் அந்த இடத்துக்கு போறார். ஒரு பக்கத்துல போனோம்னா பிருந்தாவனம், ஒரு பக்கத்துல போனோம்னா கோவர்தனம், இந்த பக்கத்துல ராஜஸ்தானத்தின் பக்கம் போனோம் காமியவனம். அவரவர்கள் புறப்படுறார்கள். விரஜான் ஸ்வான் ஸ்வான் சமாயுஜ்ய யயு ரூಢ பரிச்சதாக விருத்தான் பாலான் ஸ்திரியோ ராஜன்னு சர்வ உபகரணானிச்ச அனஸ்வாரோப்பிய கோபாலாக யத்தா ஆக்தசனாக கோததானி புரஸ்கிருத்ய ஸ்ருங்காண்யாபூர்ய சர்வதः தூர்ய கோஷேண மகதா யயுஹு சஹ புரோஹிதாக. தங்கள் பெரியவர்கள், தாய்மார்கள், அந்த ஊர் சான்றோர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டார்கள். போற வழியில வாசிக்கிறதுக்காக நீண்ட கொம்பு முதலான வாத்தியம், புல்லாங்குழல், கைத்தாளங்கள் இதையும் எடுத்துட்டார். போற இடத்துல பசிச்சா சாப்பிடணுமே, அதுக்கு வேண்டிய கட்டுப்பிரசாதங்கள் எல்லாத்தையும் கட்டிண்டு எடுத்துனுட்டா. விருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினானிச்ச வீக்ஷாசி துத்தமா பிரீதி ராம மாதவையோர் நிருப. பலராமனுக்கும் கண்ணனுக்கும் அந்த இடத்தை பார்க்கச்சேவே பேர் வகை. இன்னைக்கும் இந்த வனத்துல சேவிக்க போனோம்னு வச்சுங்கோ, பிசாலினி சிலா என்னொன்னு இருக்கு. அதுக்கு வழுக்குப்பாறை, தமிழ்ல வழுக்குப்பாறை. கண்ணன் மேலேருந்து கிடுகிடுன்னு முதுகால வழிக்கிண்டு வருவாரான். அவருடைய தலையில கால் பட்டுண்டு அடுத்த பிள்ளை வழிக்கிண்டு வருவானா, அதுக்கு அடுத்த பிள்ளை வழிக்கிண்டு வருவானா. கண்ணனுடைய திருவடி இன்னொத்தனுடைய தலையில படுறது, இன்னொத்தனுடைய காலு கண்ணனுடைய தலையில படுறது. வேகமா வழுக்கு பாறையில வழுக்கி உடம்பு முழுக்க அங்கங்க ஷராய்ப்பு ஏற்பட்டு தூசி வேற ஆகி, சரி போய் குளிச்சுட்டு வருவோம். பிசாலினி சிலாலேருந்து சற்று தூரத்துக்கு போனோம்னால் அந்த இடத்துல பெரிய குண்டம் ஒன்று இருக்கு. ஒன்று கயா குண்டம், மத்தொன்னு லுகாலுக குண்டம். லுகாலுக குண்டம்னா கண்ணன் உயரமான இடத்துல இருந்து தடால் தடால்னு குதிப்பறான். இப்பவும் ஸ்விம்மிங் பூலுக்கெல்லாம் போனோம்னா மேல ஒரு போர்டு இருக்கு, அதுல இருந்து ஒரு குதி குதிச்சுன்னு கீழே தாவறாளோ இல்லையோ, அதை போல கண்ணன் மேலேருந்து கீழே தாவுவரான். குழந்தைகளோட லுகாலுக குண்டத்துல விளையாடிட்டு இருக்கார். சட்டுன்னு மறைஞ்சு போயிடுவார். எங்க காணமேன்னா ரொம்ப தூரத்துல மலை மேல சேவை சாதிக்கிறார். அந்த மலை இன்னைக்கும் இருக்கு, சரண் பஹாடி. சரண் பஹாடின்னு அதுக்கு பேர். அதை கிட்டக்க போய் சேவிச்சோம்னா கண்ணனுடைய திருவடியை நக்கி கொண்டு ஒரு பசுமாடு, கண்ணனுடைய திருவடியும் அந்த இடத்துல பதிஞ்சிருக்கு. பக்கத்துல பசுமாடு இருக்கிறதும் தெரியறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அமைப்பு. ஒரு பக்கத்துல லுகாலுக குண்டம், அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா கயா குண்டம். இந்த ஊருக்கு வந்த எல்லாரும் வாங்கோ வாங்கோ, நம்ம சீக்கிரம் திரும்பி போனோம், நாங்கள்லாம் கய யாத்திரை போறதா இருக்கோம். கங்கையில நீர்த்தமாடணும், அங்க இருக்கிற அழகான நதிகள்ல குளிக்கணும், கயைக்கு யாத்திரை போனோம். இனிமே இந்த பிள்ளையோட நாம அலைஞ்சிட்டு இருக்க முடியாது, நாம போலாம் அப்படின்னாலாம். கண்ணனுக்கு சட்டுன்னு கோவம் வந்துடுத்து. என்னோட எல்லாரும் இருக்கணுமே தவிர நீங்க என்ன அவாவா அந்தந்த இடத்துக்கு போறது? உங்களுக்கு கயை தானே வேணும், எதுக்கு போப்பீர்கள்? ஸ்ராத்தம் பண்ண போகணும்னா கயையை நான் இங்கே வரவழைச்சு தரேன், என்னை விட்டுட்டு ஒத்துரும் நீங்க போகக்கூடாது, என்னை இங்கேயே வரவழைத்து கயா குண்டத்தை பூ நாம சேவிச்சுக்கிறோம். அப்ப காமியவனத்தின் பக்கம் போனோம்னா எத்தனையோ இடம் சேவிக்கிறதுக்கு. கண்ணன் உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்ட இடம் போஜன் தாலின்னு அந்த இடத்துக்கு பேர். அந்த இடத்துல இப்பவும் தாலி கண்ணன் கையில வச்சிருந்து சாப்பிட்டதாக சொல்லப்படும் பாத்திரம், அதுல ஊற்றப்பட்ட பாயசம், பால், அது எல்லாத்தோடையும் அந்த இடத்துல சேவிச்சுக்கலாம். ஆனந்தமே. என்ன குழந்தைகளோட கண்ணன் சேர்ந்த இடந்த இறந்த மூல்யம். பிருந்தாவனம் கோவர்தனம் யமுனா புலினானிச்ச. இப்படி இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் அந்த காட்டிலேயே ஒரு நாள்
பக்கத்தில் ஒரு கன்றுக்குட்டி, வத்சாசுரன் அவனுக்கு பேர். அவனும் ஒரு விளாம்பழ வடிவத்தில் இருக்கிற அசுரனும் 2 பேரும் பேசி வச்சுக்கிறார். விளாம்பழாசுரன், வத்சாசுரன், அதாவது கன்றுக்குட்டி அசுரன். இந்த 2 பேருமா கண்ணனிடத்துல மோதி அவனை கொன்னுடணும்னுட்டு கம்சன் அனுப்பிச்சு வச்சிருக்கான். கதாச்சித்து யமுனா தீரே வத்சான் சாரயதோ ஸ்வகைஹி வயஸ்ஸைஹி கிருஷ்ண பலயோஹோ ஜிகாம்சுஹு தைத்ய ஆகமது. ஓர் நாள் யமுனை நதிக்கரையிலே ஆங்காங்கு கன்றுகளையும் மாடுகளையும் மேய்ச்சென்றிருக்கார் கண்ணனும் பலராமனும். அப்போ தங்களை கொல்லுவதற்காக ஒரு அசுரன் மறைஞ்சிருக்கான். கண்ணனுக்கு அது தெரியல. நம்மாழ்வாருக்கு இது கண்டுதான் ரொம்ப பயம். அசுரர்கள் தலைப்பையில் என்ன ஆகும்? ஒருவேளை அசுரர்கள் அங்கங்க மறைஞ்சின்றிருக்கா, உன்னை கொல்றதுக்காக இருந்தா நம்மால காப்பாற்ற முடியாதே போடுவே, ஆகையால நீ மாடு வைக்கிறதுக்கே போகாதே, வெய்மறு தோளினை மெலியுமாலோன்னுட்டு திருவாய்மொழியில் 10 திருவாய்மொழி அதில் ஆழ்வார் சாதிக்கிறார். அசுரர்கள் தலைப்பையில் எவன் கொல் அங்கென்னு ஆழுமென் நாருயிர் ஆண் பின் போகேல். எங்க பார்த்தாலும் அசுரர்கள் மறைஞ்சின்றிருக்கா. கண்ணமாவதாரத்துக்கும் உன் அவதாரத்துக்கும் எவ்வளவு வேறுபாடு தெரியுமோ? ராமனோ தம்பிமார் ஒத்தொத்தருமே ஒரு சைன்யம், ஒரு இராணுவம். ஆனா இங்கே ஒன்றும் பலராமன் அந்த மாதிரி கூட இருந்தெல்லாம் காப்பாற்ற மாட்டார். அங்க அயோத்தியா தேசம் எப்படி இருக்கும்? ராமனுக்கென்னே உயிர் வாழும், எங்க இருந்தாலும் நல்லார்கள். ஆனா இங்கே பார்த்தா எந்த செடியில் அசுரன் இருப்பாரோ, வண்டி சக்கரத்தில் அசுரன் இருப்பாரோ, கன்றுக்குட்டி வடிவத்தில் அசுரன் இருப்பாரோ, யாரும் இங்க நம்புறதுக்கே முடியாது. அங்க ராமனுக்கு தந்தையார் தசரதன் ஒன்றும் குறவில்லை. 10 திக்கிலும் தேரை செலுத்தவல்ல சக்தி படைத்தவர், சம்பராசுரனையே யுத்தத்துல ஜெயித்தவர், அவரே ஒரு சேனை. ஆனா இங்கே நந்தகோபாலன் வெளுத்ததெல்லாம் பால், ஒன்றும் தெரியாது, பரம சாது, இவ்வளவுதான் நந்தகோபாலன். இப்படி எங்க பார்த்தாலும் சரி, பிறந்த ஊரா, பிறந்த ஊர்ல இருக்கிற மக்களா, ஆங்காங்கு மறைஞ்சிற அசுரர்களா, பெற்றோரா, யாரை பார்த்தாலும் ராமனுக்கு ஒரு குறவில்லை. கண்ணனுக்கு தான் என்ன வந்துடுமோன்னு பயப்படணும். எங்க பார்த்தாலும் அசுரர்களோ இல்லையோ, கண்ணனை நீ மாடி மேய்க்கவே போகாதே. ஆழ்வார் சொல்றார், கவலைப்பட வேண்டாம், நமக்காக பறிவதற்கு நீர் இருக்கிறீர், பெரியாழ்வார் இருக்கிறார், யசோதை இருக்கிறாள், இவர்களால நாம் நன்கு பாதுகாக்கப்படுவோம் என்று சொல்லிட்டு தான் கண்ணன் மாடு மேய்க்க போவரான். அந்த மாதிரி ஒரு நாள் கீழே கன்றுக்குட்டி அசுரன், மரத்துக்கு மேல விளாம்பழ அசுரன். கண்ணன் பார்த்தார். ஆண்டாளுடைய பாசுரம், கன்று குணிலாவெறிந்தாய் கடல் போற்றின்னு சாதித்தாளோ இல்லையோ, கீழே இருக்கிற கண்ணுக்குட்டியினுடைய வாழை பிடித்தார். அவருடைய பின்னன் கால்களை பிடித்து இது யாருன்னு தெரிஞ்சுனுட்டார். ஒரு ஷொர்ட்டினார். அதையே எரித்தடியாக சிறு கம்பாக பயன்படுத்தி விளாம்பழத்தின் பேர்ல எரிந்தார். இது நேரம் அதன் பேர்ல போய் பட்டது. 2 ஒண்ணுக்கொண்ணு மோதிக்கொண்டு தடால்னு கீழே விழுந்து 2த்துக்கும் பிராணம் படுத்து. அதுதான் கதை. தம் வத்சரூபிணம் வீக்ஷ வத்ச யூதகதம் ஹரிஹி தர்சயன் பலதேவாய சனைர்முக்த யுவாசதத் கிரஹீத்வா அபரபாதாபியாம் சஹலாங்கூலம் அச்சுதா பிராமயித்வா கபித்தாக்ரே பிராகிணோத் கத ஜீவிதம். தான் பின்னங்கால சுழற்றினார், ஓங்கி அடிச்சார். அப்ப பெருமானுடைய திருவடிகளை சேவித்தால் குஞ்சித பாதமா இருந்துதான். ஆண்டாள் பாசுரத்திலே ஒரு சுவையான செய்தி இருக்கு பாருங்கோ. கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி. கடல்னாலும் திருவடி தானே. இது திருப்பாவை 24வது பாசுரம். அன்றி உலகமிழந்தாய் அடி போத்தி, சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போத்தி, பொன்னச் சகடமுதைத்தாய் புகழ் போற்றி, கண்ணு குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி. முதல் வரி அன்று இவ்வுலகமிழந்தாய் அடி போற்றி, அடினாலும் திருவடி. இப்ப 4வது வரி கன்று குணிலாவெறிந்தாய் கடல் போற்றி, கடல்னாலும் திருவடி, அடினாலும் திருவடி தானே, கடல்னாலும் திருவடி தானே. எதுக்கு 2 இடத்துல ஆண்டாள் பாடுறாள்னா, முதல்ல திருவடிக்கு பல்லாண்டு உலகத்தை தாவி அளந்த திருவிக்கிரம பெருமானுடைய திருவடிகளுக்கு. ஆனா ஆண்டாளுடைய மனசுல அந்த இடத்துல ஒரு குறையாம். திருவிக்கிரம பெருமானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடும்போது எப்படி அந்த திருவடி ஆண்டாளுடைய கண்ணுக்கு பட்டிருக்கும்? ஒரு திருவடியை கீழ்லோகத்துல வச்சு அளந்துட்டார், மற்றொரு திருவடி மேல் லோகத்துக்கு போயிட்டு வலது திருவடியால கீழ்லோகத்தை அளக்கிறார், இடது திருவடியால மேல் லோகத்தை அளக்கிறார். 2 சமயத்துல கால சேவிச்சாலும் சரி, இடது கால சேவிச்சாலும் சரி, திருவையினுடைய மேல் பக்கம் மட்டும்தானே நம்ம கண்ணுக்கு புலப்படும். ஏன்னா கண்ணன் கீழே இப்படி திருவிக்கிரம பெருமான் இப்படி திருவடியை வச்சுருக்கார். அப்ப அந்த திருவடிக்கு கீழே உலகமெல்லாம் அளக்கப்பட்டது. மேல் திருவடி தான் அப்பவும் நம்ம கண்ணுக்கு புலனாகும், கீழ் திருவடி தெரியாது. சரி, மேல ஒரு திருவடி போச்சே, அதலையான உள் திருவடி, கீழ்ப்பக்க திருவடியை சேவிச்சுக்கலாமன்னா திருவடி தலை கீழே திரும்பி இப்படி போய் அளந்து சொல்லியோ. அப்ப பூலோகத்தில் இருக்கிறவா மேல பார்த்தா இது தெரியும், மறுபடியும் மேல் பக்கம் தானே தெரியும். கண்ணனுடைய திருவடியின் மேல் பக்கம்
கருநீல வண்ணத்தில் இருக்கும். ஆனால் திருவடியினுடைய உள்பக்கம் செம்பஞ்சு குழம்பு போல ரொம்ப மிருதுவாக சகப்பா தாமரப்பூ அலர்ந்தா போல இருக்கும். ஆண்டாளுக்கு ஒரு குறை, என்னதான் இருந்தாலும் அந்த உள்பக்க திருவடியை நாம சேவிக்க முடியல. திருவிக்கிரமாவதாரத்தில் 2 திருவடியும் மேல் பக்கம்தான் தெரியறதே தவிர உள்பக்கம் தெரியலையேன்னு அவருக்கு வருத்தம் இப்ப தீர போறது. கண்ணன் கன்றுக்குட்டியை ஒரு சிறு தடியாக பயன்படுத்தி பின்னங்கால பிடிச்சு சுழற்றி தூக்கி அடிக்கிறாரோ இல்லையோ, சுழத்தி நம்ம தூக்குறோம். ஒரு பாரமான வஸ்துவை தூக்குறோம்னாலே இடுப்பை குனிஞ்சுப்போம், முட்டியை வளைச்சுப்போம், நம்முடைய காலை நன்னா வளைச்சு நிமித்திப்போம் இல்லையோ. அதை போல கண்ணனுடைய திருவடி குஞ்சித பாதம் உள் திருவடி குஞ்சித மடிக்கப்பட்டது. மடிச்ச உடனே இப்படி தூக்கி தோல்ல திருவடி நன்னா செவந்து இருக்கிற திருவடி ஆண்டாள் சேவிச்சுட்டா. அதனாலதான் கடல் போற்றின்னு பாடுகிறாள். அப்ப திருவிக்கிரமனிடத்துல பாடினது மேல் திருவடி கருநீல வண்ணத்தில் இருக்கும் திருவடி. ஆனா இப்ப கண்ணனிடத்துல பாடுறது உள்பக்கம் செவந்திருக்கக்கூடிய கடல்களை பாடுகிறாள். கண்ணு குணிலாவிருந்தாய் கடல் போற்றி. தடால்னு 2 பேரும் கீழே விழுந்தாளாம். பிராமயித்வா கபித்தாகிரே பிராகிணோத்து கத ஜீவிதம் ச கபித்தைர் மகாகாயா பாத்தியமானை பபாதா தம் வீக்ஷ விஸ்மிதா பாலாக சசம்சுகு சாது சாத்விதி தேவாச்ச பரிசந்துஷ்டாக பபூவுகு புற்பவர்ஷிணாக. ஆகாசத்திலேருந்து பூமாரி தேவர்கள்லாம் பொழியறார். ஒரு பக்கத்திலேயான ஆழ்வாருக்கு ஒரே குறை, இப்போ 2 பேரும் பேசி வச்சுண்டு அவா 2 பேருக்கும் உயிர் போனது இருக்கட்டும், கடைசியில் இந்த கண்ணுக்குட்டியும் விளாம்பழமும் பேசி வச்சுண்டு விடற வேகத்துல ஒந்தல்ல விழுந்து உனக்கேதான் ஆயிருந்ததுன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம், இப்படி போய் துஷ்ட சேஷ்டிதங்கள்லாம் பண்றியே என்று ஊர்க்காரர்கள் எல்லாம் பேசிண்டு ஒரு பக்கத்துல வியந்து கொண்டே போனார்கள். எவ்வளவு ஆச்சரியமான சரித்திரம்! வத்ச கபித்தாசுரர்களை முடித்ததை என்று சேவித்து கொண்டோம். இனிமே நாம அடுத்த நாள் பகாசுரன், பெரிய கொக்கு வடிவத்தில் ஒரு அசுரன் வருகிறான். அவனை கண்ணன் முடித்தார். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு பார்த்த காவும் இருக்கு, வத்சகாவ்னு அந்த இடத்துக்கு பேர். எல்லாத்தையும் நாம மெதுவா பார்க்க போறோம். பொறுத்திருந்து கேட்போம். யாத்திரை பற்றிய ஓர் முக்கிய அறிவிப்பு. கடந்த 1.5 ஆண்டுகளாக நடந்து வரும் கண்ணபிரான் கதையமுதுமாகிற இந்நிகழ்ச்சி வரும் நவம்பர் மாதத்தோடு முடிவடைய இருக்கிறது. இதன் நிறைவு உங்கள் அனைவரோடும் கூடி மதுரை, கோகுலம், பிருந்தாவனம் ஆகிய இடங்களில் நடத்துவதற்காக ஒரு யாத்திரை ஏற்பாடு செய்துள்ளோம். ஸ்ரீமத் பாகவத கிருஷ்ண அனுபவ யாத்திரை 2011 மற்றும் அடியனுடைய ஸ்ரீமத் பாகவத சப்தாக உபன்யாசம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி விஜயதசமி அன்று யாத்திரை புறப்படும். 8ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை பாகவத சப்தாக பாராயணமும் அடியனுடைய உபன்யாசமும் பிருந்தாவனத்தில் நடைபெறும். மதுரா நாம நகரி புண்ணியா பாபஹரி சுபா என்கிறபடி பாபங்கள் அனைத்தையும் போக்கி புண்ணியத்தையே கொடுக்கும் கண்ணனுடைய திருவடி பட்ட 100 புண்ணிய ஸ்தலங்களை மதுரா, கோகுலம், நந்தகிராமம், பிருந்தாவனம், கோவர்தனம், காமியவனம், பர்சானா ஆகிய இடங்களில் தரிசிக்க இருக்கிறோம். நீங்க இப்ப தொலைக்காட்சி மூலமா பார்த்திருந்த அத்தனை இடத்தையும் நேர பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. இந்த யாத்திரையினுடைய சிறப்பம்சங்கள்: தினமும் காலையில் பஸ்ஸில் சென்று தரிசனம், மாலையில் அடியனுடைய பாகவத சப்தாக உபன்யாசம், மேலும் ஓரொரு நாள் ஓரொரு பஜனை, ஒரு நாள் தமிழக முறைப்படி, அடுத்த நாள் மராட்டிய அபங், அடுத்தது குஜராத்திய வல்லபாச்சாரிய முறை, அடுத்து ராஜஸ்தானின் மீராபாய் பஜன், அடுத்து உத்தரப்பிரதேசத்தின் விரஜவாசி முறை, கடைசியாய் வங்காளத்தின் கௌடையா முறையில் நடைபெறும். அதோடல்ல, தரிசிக்க போகும் 100 இடங்களை பற்றி விளக்கும் புத்தகம் மற்றும் இடங்களை பற்றி விளக்கி இருக்கிற அடியனுடைய உபன்யாச சீடிக்கள் முன்னமே கொடுக்கப்படும். இடங்களை பற்றி விளக்குவதற்காக பல பண்டிதர்களும் உள்ளூர் வாசிகளும் நம்மோடு வருகிறார்கள். மேலும் அலுவலகம் செல்வோரும் கலந்து கொள்ளுவதற்கு வசதியாக 5 நாட்கள் விடுமுறை எடுத்தாலே போதுமானதாக இந்த யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடல்லாமல் உலக க்ஷேமத்தின் பொருட்டும் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வரும் நம் அனைவரின் குடும்ப நன்மையின் பொருட்டும் கோவர்தன மலையை வலம் வந்து அன்னகூட்ட உற்சவமும் இறுதி நாளன்று ருக்மிணி கல்யாண உற்சவமும் விமரிசையாக நடைபெறும். சுவையான சாத்விக உணவு, வசதியான தங்குமிடம், குறைந்த கட்டணம், அதுவும் தவண முறையில் கட்டண வசதியோடு. ஆகையால் அனைவரும் பங்கு கொள்ளலாம். இனி பங்கு கொள்ள பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதை பதிவு செய்ய கடைசி தேதி இவ்வாண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி. பதிவு செய்து கொள்ளும் முறையை நோக்குவோம். நீங்கள் இந்த ஆண்டு கேலண்டர் வாங்கியவரிடமே பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது மே மாதம் 2ஆம் தேதி தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் யாத்திரை பற்றி அறிவிப்பு முகவரியோடு வந்துள்ளது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அல்லது சென்னை முகவரி நம்பர் 6 பீமசேனா கார்டன் தெரு,
மயிலாப்பூர், சென்னை 4. தொலைபேசி 04424992728 04424992728. தொலைபேசியில் அழைக்க விரும்புவோர் பகல் 10 மாலை 7 மணிக்குள் கூப்பிடவும் அல்லது எங்கள் வெப்சைட்டில் பார்த்து கொள்ளலாம். வெப்சைட் பெயர் kinchit.org kinchit.org. எல்லா முக்கியமான கோயில்களின் வாசலிலும் யாத்திரையை பற்றிய அறிவிப்பு பேனர் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் அனைவருக்கும் கண்ணன் உள்ளத்திலும் இடமுண்டு, பிருந்தாவனத்திலும் தாராளமாக இடமுண்டு. ஆகையால் நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற அத்தனை பேருமே கூட வர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். பக்தர்களான நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக சாந்தி தவழ நம்மையே மறந்து ஆனந்தமாக கண்ணனை தரிசிக்க வாருங்கோள் வாருங்கோள்.